Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Viji's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி vlog தான் வந்து பார்க்க போறோம். ஒவ்வொரு வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு மார்னிங் வந்துட்டு வீட்டில் விநாயகர் வாங்கிட்டு வருவாங்க. இந்த வருஷம் வந்து வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து இல்லை, கொஞ்சம் ஒர்க்குன்னு வெளில கிளம்பிட்டாங்க. அதனால் வந்து நான் தான் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே போயிட்டு விநாயகர் வாங்கிட்டு வந்திருந்தேன். மார்னிங்கில் வந்து இங்கே கொஞ்சம் மழை வந்து அதிகமாக இருந்தது. மழை நின்னதுக்கு பிறகு குழந்தைய வந்து வீட்டில் பார்த்துக்க சொல்லிட்டு தான் வந்து விநாயகர் வாங்க போயிருந்தோம் சந்தைக்கு. இந்த இயர் மழை கொஞ்சம் அதிகமானதால் சந்தையில் வந்து விநாயகர் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கூட விநாயகர் வாங்கும் போதே வந்து வாழை இலை, பழம், பூ இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். பூஜைக்கு வந்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இன்றைக்கி எள்ளு பூரணம் வச்சு தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 1 டம்ளர் அளவுக்கு எள்ளு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எள்ளு வந்து நல்லா வறுப்படணும். வறுப்பட்டதுக்கு பிறகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வந்து நம்ம ஒரு பிளேட்க்கு வந்து மாற்றிடலாம். எள்ளு வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் வந்து சின்ன சின்னதாக மண் இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். எள்ளு வறுப்பட்டதுக்கு பிறகு ஃபைனலாக வந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 6-7 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கடைசியாக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம்னாலே அந்த எள்ளில் இருக்க ஹீட்டுக்கே வந்து கரெக்டாக இருக்கும். எள்ளு வந்து ஆறுறதுக்குள்ளே விளக்கு வந்து க்ளீன் பண்ணிட போகிறேன். இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் பாத்திரம்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம சில்வரில் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் வந்துட்டு நமக்கு கருப்பாக வந்து தேங்கியிருக்கும். இது வந்து பித்தம்பரி அந்த பிராண்டோடது தான். இது வந்து நம்ம காட்டன் யூஸ் பண்ணி அந்த லிக்விட் வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து தொடச்சி விட்டோம் அப்படின்னாலே பளிச்சுன்னு ஆகிடும். இந்த லிக்விட் வந்து நான் 2 இயர்ஸ்க்கு மேலவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெள்ளி பாத்திரம் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம தொடச்சதுக்கு பிறகு தண்ணியில் வந்து ஃபுல்லாக அலசிட்டு நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும், விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். மிக்ஸி ஜாரில் ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து எள்ளு சேர்த்து முன்னாடியே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பேலன்ஸ் இருக்க எள்ளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம டேரெக்டாக வந்து எள்ளு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஏலக்காய் வந்து சரியாக வந்து மையாது. அதனால் முன்னாடியே வந்து ஏலக்காய் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எள்ளு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பவுடராக வந்து கிடச்சிரும். எள்ளு வந்து அரைக்கும் போது நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக தான் வந்து அரைக்கணும். எள்ளு வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ சேம் அதே மெஷர்மெண்ட்லேயே வந்து நம்ம வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கணும். வெல்லம் வந்துட்டு உருண்டை வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நைஸாக வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஈஸி மெத்தட்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருவாமனையில் வந்துட்டு நம்ம வந்து செதுக்கினோம் அப்படின்னா பவுடராக கிடச்சிரும். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து வீட்லேயே அரைச்ச மாவு. வீட்டில் வந்து அம்மா எனக்கு வந்து இடியாப்ப மாவு வந்து அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அதனால் அதிலே வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். பூரணத்தில் வந்துட்டு வெல்லம் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைய வந்து அம்மாவும் தங்கச்சியும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவும் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சொல்ல தான் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். எள்ளு பூரணம், பொட்டுக்கடலை பூரணம் 2 பூரணமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பண்ணுவோம். பட் இந்த டைம் வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதால எள்ளு பூரணம் மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தோம். கொழுக்கட்டை மாவுக்கு தேவையான சால்ட்டை வந்துட்டு நம்ம சுடுதண்ணிலேயே ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது மாவில் வந்து சால்ட் வந்து ஈவனாக இருக்கும். அதுக்காக தான் வந்து சுடுதண்ணிலே வந்து சால்ட் ஆட் பண்ணாங்க. இந்த மாவில் வந்து இடியாப்பம், கொழுக்கட்டை எது வேணாலும் வந்து பண்ணலாம். 6 மந்த்துக்கு வந்து கெட்டு போகாது. ஈரரிசியை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வேக வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அம்மா எப்பவும் வீட்டுக்கு வந்துட்டாலே எனக்கு ஃப்ரீ டைம் வந்து நிறையவே கிடைக்கும். சேம் அதே மாதிரி நான் அம்மா வீட்டுக்கு போனாலே எனக்கு ஃப்ரீ டைம் நிறையவே கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து வீட்டு வேலை எல்லாமே வந்து அவங்களே வந்து பார்த்துருவாங்க. ஸோ வந்து என்னை எந்த வேலையும் வந்து பண்ண விட மாட்டாங்க. அவங்களே வந்து மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்துருவாங்க. நான் வந்து கொழுக்கட்டை வந்து பிடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து அவங்க தம்பி பாருன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சுண்டல் வந்துட்டு காலையிலேயே வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே வந்து வேக வச்சுருந்தேன். அவங்க வந்துட்டு கொழுக்கட்டை வந்து எல்லாம் பிளேட்ல வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சுண்டல் வேகிறதுக்கு வந்து 6 to 7 விசில் விட்டா கரெக்டா இருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு அம்மா ஒரு பிளேட்ல வந்துட்டு கொழுக்கட்டை ஃபுல்லா பிடிச்சு வச்சுட்டாங்க. அதனால வந்து அதை ஃபுல்லா ஸ்டீம் பண்ணிடலான்ட்டு இட்லி பாத்திரத்துல வந்து ஸ்டீம் பண்ண வந்து வச்சிருந்தேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இந்த சைட்லாம் ரொம்ப மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது ஈவினிங் டைம்லலாம். சுண்டல் வந்து வெந்ததுக்கு பிறகு இதில் வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு உளுந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்துட்டு இதை வந்து எடுத்து வச்சிடுறேன். கொழுக்கட்டை வந்து இன்னொரு பிளேட் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நானும் பண்ணலாம் சொல்லி நான் போயிருந்தேன். பட் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா என்னை விடவே இல்லை. நான் வந்து ஒவ்வொரு பிளேஸாக மாற்றி போகிற டைம்லலாம் என் பின்னாடியே வந்துட்டே இருந்தாங்க. ஸோ டிவியில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிவிட்டு குழந்தையும் பார்த்துட்டு கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அம்மா வந்து கிச்சனில் கொஞ்சம் நீட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒர்க் இருந்துச்சுன்ட்டு. பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டும் இருந்தாங்க கையோட. இதில் பேலன்ஸ் எள்ளு பூரணை இருந்துச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே கொழுக்கட்டை பண்ணலான்னு. இல்லை அப்படின்னா நம்ம வெறுமனையை கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி லட்டு மாதிரி கூட வந்து பிடிச்சிக்கலாம். எள்ளுருண்டை மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கு பிறகு ஈவினிங் 5 o'clock மேலே தான் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். விநாயகர் அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்து எருக்கம்பூ மாலை, அதுக்கப்புறம் வந்து மாலை எல்லாமே வந்துட்டு நான் வந்து சந்தையிலே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ விநாயகர் வந்து அலங்காரம் பண்ணிடலாம். விநாயகர் அலங்காரம் பண்ணதுக்கு பிறகு வாழை இலையில எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படையல் போட்டதுக்கு பிறகு வீடு ஃபுல்லாக கற்பூரம் காட்டி இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.